வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நகைகள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாதாளுலக கும்பல்களுடன் மகிந்தவை தொடர்பு படுத்துவதா? பொங்கி எழுந்த எம்பி. அரங்கேறிய கொடூரம். கொன்றுவிடுவோம். துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல். நாட்டின் நிதி அமைப்பில் நம்பகத்தன்மை குறித்து கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தியுள்ள விடயம். அலிகமீனியுடைய இறுதி ஊர்வலத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் அமெரிக்கா. பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம். 3வது தாக்குதலுக்கு தயார். இஸ்ரேலின் புதிய மிரட்டல். இனி விரிவான செய்திகள். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களில் இருந்து இலங்கை ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியிலான நகைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விகளுக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவிலான நகைகளை அடகு வைத்திருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்கள் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் இராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என தெரிவித்தார். ஒருபுறம் நகைச்சுவையாக தோன்றினாலும் மறுபுறம் ஒரு உண்மையை விளக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தீவிர அரசியலில் ஈடுபடாததால் அவரை பாதாளுலக கும்பல்களுடன் தொடர்படுத்தி விமர்சிப்பதில் அர்த்தமில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்தார். பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல செவ்வாயன்று மஹிந்த ராஜபக்ஷவை ஜீலியாம்பிட்டிய அமாரி போன்ற பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்படுத்தி பேசினார். இருப்பினும் அவர் இப்போது தீவிர அரசியலில் ஈடுபடாததால் அவரை விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. அதற்கு பதிலாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் வட்டக்கல முன்னாள் ஜனாதிபதியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இருப்பினும் சமீபத்தில் நடந்த ஒரு இறுதிச் சடங்கில் ராஜபக்ஷவின் முன்னிலையில் அவர் மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டார். வட்டக்கல போன்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் ஏன் முன்னாள் ஜனாதிபதியை நேருக்கு நேர் விமர்சிக்க முடியவில்லை என்பது வியப்பளிக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பின்னர் சாமரசம்பத் தசநாயக்க சுகாதாரத்துறையில் உள்ள சில குறைபாடுகளை வெளிப்படுத்தினார். அதன்படி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரான கல்னேவாவில் உள்ள நெகம்பஹாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை விரைவில் மூடப்பட உள்ளதாக கூறினார். ஜனாதிபதியின் சொந்த ஊரில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனை மூடப்பட வேண்டியிருப்பது வெட்கக்கேடானது. புற்றுநோய் மருத்துவமனையின் கட்டளை விடுதியில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருந்துகள் இல்லை என்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனையில் பணிப்பாளர் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளை இந்த மரண அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே மாட்டும் போது உன்னை விடமாட்டோம், கொன்று விடுவோம் என அவர்கள் மிரட்டியுள்ளனர். அவருக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தலை தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அன்று ஏற்பட்ட அவசர நிலையை கருத்தில் கொண்டு கடமைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்பது தெரியவந்தது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரியை பாதுகாக்குமாறு சக அதிகாரிகள் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 7 அதிகாரிகளின் உடல்கள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு புதன்கிழமை அன்று கொண்டுவரப்பட்ட போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை சந்தித்த அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அந்த அதிகாரியின் துணிச்சலான நடவடிக்கையினால் தான் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டது.
எம்மை காப்பாற்றிய அந்த அதிகாரியை பற்றி ஏன் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என அவர்கள் அமைச்சரிடம் வினவினர். நாங்கள் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து அணியாக செயல்படுபவர்கள். அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களை நிறுத்தி அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சிறைச்சாலை அதிகாரிகள் அமைச்சரிடம் வலியுறுத்தினர். எமது நாட்டின் நிதி அமைப்பில் நம்பிக்கை தன்மையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதில் நெறி பரிவர்த்தனை அறிக்கை நிர்ணயித்துள்ள தரநிலைகளுக்கு இணங்க செயல்படும் இலங்கையினுடைய சர்வதேச கடமையாகும் என நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நிதி பரிவர்த்தனை அறிக்கையிடல் நிர்ணயித்துள்ள தரநிலைக்கு இணங்க செயல்படுவதை நடைமுறைப்படுத்த தவறினால் சர்வதேச நிதி அமைப்பில் இலங்கையினுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையும். வெளிநாட்டு கடன்கள் பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும். அதன் சுமை இறுதியில் சுமப்பது எமது மக்களே. இந்த உண்மையை நாம் யாரும் மறக்கவில்லை. அரசாங்கம் மீண்டும் மீண்டும் இந்த சபையிடமும் நாட்டிடமும் கோருவது என்ன? FATF இதை கோருகிறது. FATF இதை கட்டாயப்படுத்துகிறது. எனவே இந்த சட்டமூலங்களை நிறைவேற்ற வேண்டியது தவிர வேறு வழியில்லை. FATF தரநிலைகளில் இருந்து இலங்கை விலக வேண்டும் என்று இந்த சபையில் யாரும் கோரவில்லை. மாறாக இதனுடைய தரநிலைகளுக்கு நாம் முழுமையாக இணங்க வேண்டும். ஆனால் FATF எண்ணியபடி அதிகாரப்பூர்வமான விகிதாசாரமான ஆபத்து மதிப்பீட்டின் அடிப்படையிலான ஒழுங்குமுறையின் மூலமே இணங்க வேண்டும். இது ஒருபோதும் கோராத அதிகாரங்களை நிறைவேற்ற அதிகாரத்திற்கு வழங்குவதற்கான காரணமாக இதனுடைய பெயர் பயன்படுத்தக்கூடாது. தேசிய பாதுகாப்பு ஜனநாயக சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. ஒரு உண்மையான ஜனநாயக அரசு இரண்டும் ஒன்று சேர பாதுகாக்கும். எனவே இந்த சட்டமூலங்களை மீளாய்வு செய்து அவை உண்மையான தரநிலைகளுக்கு அமைவாக இருப்பதையும் நீதித்துறையின் மேற்பார்வையை வலுப்படுத்துவதையும் இந்த நாடாளுமன்றம் பாதுகாக்க வேண்டிய அரசியலமைப்பு உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரங்களையும் உறுதிப்படுத்துவதையும் நான் வலியுறுத்துகின்றேன் என அவர் குறிப்பிட்டார். அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தை சீர்குலைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியது. போர் தொடங்கிய போது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் போர் சூழல் காரணமாக அவருடைய உடல் உடனடியாக அடக்கம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையில் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படுவதை தொடர்ந்து கடந்த வாரம் முதல் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடங்கின. தலைநகர் தெஹ்ரானில் கமேனியருடைய உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தியதை அடுத்து அவருடைய உடல் ஊர்வலமாக ஈராக்கின் ஹர்பலா நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மதச்சடங்குகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று அவருடைய உடல் ஈராக்கில் இருந்து சொந்த ஊரான ஈரானின் மஸ்கட் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தை சீர்குலைக்கும் நோக்கில் மஸ்கத் நகருக்கு செல்லும் பாதைகளில் உள்ள 2 பாலங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரான் புரட்சிகர காவல்படை குற்றம் சாட்டியது. மேலும் அந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள மேலும் பல அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இதற்கு முன்பை விட மிகப்பெரிய வலிமையுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் தொடங்கியுள்ளதால் இஸ்ரேலும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்காவிடையே மீண்டும் மோதல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா ஈரானிடையே யுத்தம் நடைபெற்று வந்தது. 100 நாட்களுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வந்த நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி இடைக்கால ஏற்பாடாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் தங்கள் வகுத்த பாதையில் செல்லாமல் வேறு வழியை பயன்படுத்திய சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார். அத்தோடு ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவேன் என்றும் ஹாக் தீவை கைப்பற்றப் போவதாகவும் ட்ரம்ப் மிரட்டினார். அவர் சொன்னபடியே ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை தொடங்கியது. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்கா ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியது. மீண்டும் முழுவீச்சில் ஈரான் அமெரிக்கா இடையில் போர் மூண்டியிருப்பது மத்திய கிழக்கின் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் மீது பெரும் படையுடன் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேலும் எச்சரித்தது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹட்ஸ் இது தொடர்பாக கூறுகின்ற போது, தேவைப்பட்டால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க தங்கள் நாடு தயாராகி வருகிறது. வலிமையுடன் திரும்புவோம், பெரும் படையுடன் தாக்குதலை நடத்துவோம் என்று உறுதியளிக்கின்றேன். போரை மீண்டும் தொடங்குவதற்கான முழு தயார் நிலையுடன் எங்கள் ராணுவம் உள்ளது. வான்வெளி தாக்குதல்கள் மூலம் ஈரானில் உள்ள அச்சுறுத்தல்களை முற்றிலுமாக அளிக்க ராணுவம் தயாராக உள்ளது. தேவைப்பட்டால் 3வது முறையாகவும் தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேல் மீண்டும் போர்க்களத்துக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இதற்கு முன்பை விட அதிக வலிமையுடன் திரும்புவோம் என குறிப்பிட்டார். இதே நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரான் மீது இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட 2 நடவடிக்கைகள் மூலம் அந்த நாடு பலவீனமடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.